இந்த செய்தியை வலைதளங்களை படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம் நண்பர்களே. ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளது என்றே சொல்லலாம். இரண்டாவது திருமணம் விபரீதமானதா, தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளதாகவும், இவங்களுக்கு வயது 38 தாங்க. பேன் இண்டியாவில் வந்துட்டு டாப் 10 லிஸ்ட்ல இருப்பாங்க, முதன்மை நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இவங்க சமீபத்தில் வந்துட்டு இரண்டாவது திருமணம் பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய விபரீதத்தில் முடிந்துள்ளது என்றும் வலைதளங்களில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. அது இவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கு என்றே சொல்லலாங்க. ஓகே, இந்த நடிகை யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க. மறக்காமல் வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபல நடிகை, அதாவது காதல் ஆசை யாரை விட்டதோ அஞ்சான் படம் அண்டு சமந்தா தாங்க. சென்னை பொண்ணு தாங்க. சென்னையில் பிறந்தாங்க, பல்லாவரத்தில் தான் பிறந்தவங்க. இவங்களுக்கு சினிமாவில் வந்துட்டு ஆர்வம்லாம் இல்லை, ஓகேவா. காலேஜில் வந்துட்டு ஒரு டைரக்டர் வந்துட்டு இவங்களை பார்த்துருக்காங்க. இவங்க முகப்பாவனை வந்துட்டு அவருக்கு அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு வைங்களேன். இவங்க இந்த படத்தில் நடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் மாஸ்கோவின் காவேரி அந்த படத்தில் வந்துட்டு சமந்தா நடித்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மனதில் வந்துட்டு இடம் பிடித்தார்கள் என்றே சொல்லலாம். இளைஞர்கள் மனதில் அப்படியே குடி கொண்டு விட்டார்கள் என்றே சொல்லலாம். விண்ணை தாண்டி வருவாயா, கத்தி, தெரி, ரங்கஸ்தலம் தெலுங்குல ஓவர் பேன் இண்டியா மொழிகளில் வந்துட்டு இவங்க நம்பர் 1 நடிகையாக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்குமே தெரிய வேண்டும் என்றால், அதாவது உலக லெவலில் புகழ்பெற்ற ஒரே ஒரு பாட்டுங்க, ஓ சொல்றியா மாமா, ஓகே சொல்றியா மாமா. அந்த பாட்டு மூலம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆனாங்க. இவங்க முகம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பரிச்சயமானது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நல்ல பெண்மணி, 38 வயதுக்குள்ள இவங்களோட சொத்து மதிப்பு சுமார் 5000 கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. ஓகே, இவங்களோட வாழ்க்கையில எப்போ ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டதுன்னா, 5 வருடமா உருகி நாக சைத்தன்யாவை வந்துட்டு காதலிச்சாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது இவங்க 2 பேருக்கும். நாக சைத்தன்யா யாருன்னு உங்களுக்கே தெரியுங்க, நாக அர்ஜுனாவோட மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்குல அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி என்று சொல்லலாங்க. ஓகே, அண்டு நல்ல இடம், அவருமே வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருப்பார். காதல் பண்ணுறவரை நல்லா தான் இருந்தது இவங்களோட வாழ்க்கை. திருமணமான பிறகுதான் அவர் அப்பா சொத்துல வந்துட்டு வேலைக்கே போகிறது கிடையாதம்மா. ஏகப்பட்ட பெண்ணோட வந்துட்டு தொடர்பு இருந்தது. இது வந்துட்டு இவங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு பிடிக்கலைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட அதாவது வாழ்க்கை பயணத்தை ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஓகே, வலைதளங்களில் படித்த செய்தி தான். இவங்க மாமனார் நாகார்ஜுன் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு இவங்களிடம் அத்துமீறியதாக அன்றைய காலகட்டங்களில் வலைதளங்களில் சில செய்தி வெளியாகி உள்ளது. இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அப்படி பார்க்கும்போது நாக சைத்தன்யா ஃபேமிலி வேற மாதிரி இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்ஷா படத்தில் ரஜினியோட இன்னொரு முகம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. இனிமேல் நான் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வந்துட்டு சடனாக பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவுனா அது என்று சொல்லலாம். மேலும் இவங்களுக்கு மயோடிஸ் நோய் ஏற்பட்டதுங்க. இந்த நோய் மட்டும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. சமீபத்தில் டிடி, அதாவது விஜய் டிவியோட மெயின் ஆங்கர் என்றே சொல்லலாம், அவங்களுக்கும் இந்த நோய் தான். இந்த நோய் எப்படின்னா தசை நாரை வந்துட்டு சேதப்படுத்தும், நரம்புகளை வந்துட்டு சேதப்படுத்தும். நம்மளால வந்துட்டு இயல்பாக இருக்க முடியாது. உடல் எடை வந்துட்டு கம்ப்ளீட்டாக குறையுங்க. இப்போ 60 கிலோ இருந்தோம்னு வைங்களேன், மயோசிடிஸ் நோயை சரியாக நம்ம கவனிக்கலைன்னா இதுக்கு மட்டும் இவங்க வருடாந்திரம் 2-3 கோடி வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. இவங்களும் போகாத கோயில் இல்லை, போகாத சிகிச்சை கிடையாது. ஆனால் இன்ன வரை வந்துட்டு அது அவங்களுக்கு சரி வரவில்லை என்றே சொல்லாங்க. அந்த விவாகரத்தான காரணம் இதுவும் கூட, இந்த நோயும் ஒரு மிகப்பெரிய காரணம். இவங்களால வந்துட்டு தாம்பத்தியத்திலேயே வந்துட்டு ஈடுபட முடியாது, ஓகேவா. ஏன்னா அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த வலிப்பு மாதிரி ஏற்பட்டு இவங்க உயிருக்கே வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்து நேரக்கூடும் என்றும் அன்றைய காலகட்டங்களில் சில செய்திகள் வெளியாகி உள்ளது. அது உண்மைதாங்க. மயோசிடிஸ் நோய் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து, ஒரு பொம்மைமாக தான் இருக்கணும். இதில் இவங்க மிகப்பெரிய அவதிப்பட்டாங்க என்றே சொல்லாங்க. சமந்தா அவர்களே கண் கலங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே யாருக்குமே இந்த நோய் வந்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா 50 கிலோ இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். 20 கிலோ லாஸ் ஆனாங்க. அவங்கள சமீபத்திலலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் அவங்க உடம்பு. முகம் மட்டும் பெருசாக இருக்குங்க. மேலும் இந்த மயோசிடிஸ் நோய் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின்னு தோல் அலர்ஜி ஆகி ப்ளூ கலரில் வந்துட்டு மாறும். ஒரு கொடிய நோய் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கேன்சருக்கு நிகரான நோய் என்றே சொல்லலாம். இவங்க பெரிய நடிகையாக இருந்ததுனால சமாளிச்சிட்டாங்க. இன்ன வரை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, போராடி வராங்க. இதற்கு வந்துட்டு
இறுதி ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இந்த நோயோடு தான் இவங்க கடைசி வரை வாழ வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இது எதனால வருதுன்னா, இந்த அழகுக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வாங்க இல்லையா? இப்படி நம்ம உடம்ப போட்டு அதிகமா துன்புறுத்த இந்த நோய் வந்துட்டு ஏற்படுமாமா. அதாவது அழகுக்கு அதிகமா டேப்லெட் எடுப்பாங்க இல்லையா? அதன் மூலம் தான் இந்த கொடிய நோய் வந்துட்டு தாக்குமாமா. அதற்கேற்றவாறு சாப்பிடணும். நடிகை வந்துட்டு ஃபிட்னஸ்ல, அதாவது டயட்ல வந்துட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். இப்படி இருந்து தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டது என்றும் மருத்துவ ரிப்போர்ட்டே சொல்லப்படுகிறது. இதுக்காக வந்துட்டு அவங்க எங்கெங்கேயோ போனாங்க. இலங்கை போனாங்க, மலேசியா போனாங்க, தாய்லாந்து போனாங்க, அமெரிக்கா போனாங்க. எங்கேயுமே வந்துட்டு இதற்கு தெளிவான ட்ரீட்மெண்ட்டே இல்லை என்று சொல்ல, சமந்தா அவர்கள் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு இன்ன வரை அவங்க வாழ்க்கை வந்துட்டு டேப்லெட்டில் தாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் சமீப காலமாக வந்துட்டு திரைத்துறையிலேருந்து ஒதுங்கி இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இனிமேல் அவங்களால நடிக்கவும் முடியாது. சரி, ஓகே, 2வது திருமணம் பண்ணுவோம். ஏன்னா முன்ன இருந்ததுக்கு பரவாயில்லாமல் இருந்திருக்காங்க. சரி, 2வது திருமணம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு செட்டில் பண்ணிடலாம். நமக்குன்னு ஒருத்தவர் வேணும். இந்த நோயோட வந்துட்டு ஒரு பெண்மணி, ஓகேவா, தனியாக வாழ்க்கையில் வந்துட்டு சர்வைவர் பண்ண முடியாதுங்க. நமக்கு ஒரு கணவர் வேணும், அவர் நம்மளை பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2வது திருமணம், அதாவது வெப் சீரிஸ் இயக்குனர் வந்துட்டு திருமணம் பண்ணாங்க. அவர் பேர் ராஜ் நிடிமோருங்க. வெப் சீரிஸில் வந்துட்டு நம்பர் 1 இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேருக்கும் சமீபத்தில், அதாவது 2025ஆம் ஆண்டு திருமணமாகி 1 மாத காலம் தான் ஆகும். 1 மாதம் கூட இருக்காதுங்க, 2-3 வாரம் தான் ஆகும்னு சொல்லப்படுகிறது. கோவையில் தான் இவங்களுக்கு வந்துட்டு திருமணம் நடந்தது. ஓகே, ஆனால் இவங்களால் அந்த தாம்பத்தியத்தில் வந்துட்டு ஈடுபட முடியலைங்க. இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிற போது, அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது இவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. ஏன்னா மயோசிடிஸ் நோய் இருக்கும்போது இது பண்ண முடியாது. இவங்க அது சரியாயிருச்சுன்னு நினச்சிருக்காங்க. 75% வந்துட்டு நமக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. இதனால தான் வந்துட்டு இனிமேல் நம்ம கடைசி வாழ்க்கையை திருமணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு பார்ட்னரை சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதாவது டேப்லெட் எடுத்துட்டு இவங்க அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது வலைதளங்களை படித்து செய்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. அதாவது ஒரு வலிப்பு மாதிரி ஏற்பட்டு, ஏன்னா தசை நரம்பு எல்லாத்தையுமே வந்துட்டு சேதப்படுத்தும், வீக்கப்படுத்தும், எடை வந்துட்டு லாஸ் ஆகும். இவங்க ஒரு நாளைக்கு மட்டும் 25-30 டேப்லெட் வந்துட்டு எடுக்கிறாங்க. இந்த வலியோடு வந்துட்டு அவங்க ஈடுபடும் போது மிகப்பெரிய சிவியராகி வலிப்பு ஏற்பட்டு இரவுலங்க நைட்டு 1 மணி போல் மருத்துவமனைக்கு அவசரமாக கூட்டு போயிருக்காங்க. அண்டு தீவிர சிகிச்சை வார்டுக்கு வந்துட்டு மாற்றிருக்காங்களாமா. அந்த அளவுக்கு வந்துட்டு நடிகை சமந்தா அவர்கள் சிவியராக இருக்காங்க. ஹோமா நிலைக்கு வந்துட்டு சமந்தா அவர்கள் போயிருக்காரு என்றும் வலைதளங்களில் செய்தி வந்துட்டு வெளியாகி உள்ளதுங்க. 48 மணி நேரம் வந்துட்டு கெடு கொடுத்துருக்காங்களாமா. தீவிர சிகிச்சை வார்டில் வந்துட்டு நம்ம சமந்தா அவர்கள் இருக்கிறார் என்றும் வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த அறிக்கை அறிந்து புதுக்கணவர் ராஜ் நிடிமோர் வந்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காருங்க. 38 வயதாங்க. போதாத காலம் இவங்களுக்கு இந்த கொடிய நோய் ஏற்பட்டு ஒரு 10 வருஷம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு ரெக்கவர் ஆச்சு. சரி, 2வது திருமணம் பண்ணிட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் இவங்களுக்கு ஒரு சிவியரான ஸ்டேஜ் போயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுதான் இவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு தாம்பத்தியமே, அதாவது இன்டர்கோர்ஸே இருக்கக்கூடாது என்றும் மருத்துவ ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நடந்துக்கிட்டதுனால தான் இப்படி ஒரு விபரீதம் அவங்க உயிருக்கே ஆபத்தாக இருக்குது. 48 மணி நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்துட்டு இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறதாக ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.